யாருக்கெல்லாம் தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி தக்காளி கடையல் செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் தக்காளி சாதத்தை விட தக்காளி கடையல் ரொம்ப ஃபேவரட் ஆயிரும். இதுக்கு தக்காளி ஒரு 10 தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். ஆயில் ஆட் பண்ணி கடுகு, கடலைப்பருப்பு, ஆனியன், அப்புறம் ஒரு 5லேருந்து 7 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு அந்த நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்க 10 தக்காளி வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது நல்லா மசிஞ்சு வெந்து வரும். அப்போ அந்த டைமில் வந்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி இப்போ இதை வந்து மத்து வச்சு நல்லா மைய கடைஞ்சிட போகிறோம். இது கடைஞ்சிட்டு இது கூட வந்துட்டு மற்ற கழுவுறதுக்காக மட்டும் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட வந்துட்டு நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து இறக்கி வச்சா செம டேஸ்டியான காரசாரமான தக்காளி கடையல் ரெடி. தக்காளி சாதத்துக்கு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.